என்னது அலாரமே ட்ரிகர் ஆகாமல் எஸ்பிஐ பேங்க்கில் திருடிட்டாங்களா? ஆமாங்க, 2013 வேலூரில் நடந்த இந்த கேஸை தமிழ்நாட்டிலேயே மோஸ்ட் பிரில்லியன்ட் பேங்க் தெஃப்ட்னு சொல்கிறாங்க. ஒரு கேங்கு எஸ்பிஐ பிரான்ச்சில் இருந்த கிட்டத்தட்ட 20 லாக்கரை ஒரே ராத்திரியில் திறந்து கோல்டு கேஷ்னு எல்லாமே எடுத்திருக்காங்க. இதில் ஷாக்கிங் என்னென்னா, பேங்க்கில் மெயின் அலாரம் இருந்திருக்கு, ஆனால் அது எதுவுமே ட்ரிகர் ஆகலை. ஏன்னா இவங்க வந்தது லாக்கர் இருக்க ரூமுக்கு செவுத்தில் ஹோல்ஸ் போட்டு நேராக உள்ளே வந்திருக்காங்க. அதனால் மெயின் டோர்லேருந்து எந்த அலாரமே ட்ரிகர் ஆகலை. உள்ளே வந்ததும் மிஷின் எதுவுமே இல்லாமல் ஹேண்ட் ட்ரில்லு ப்ளஸ் ஒரு ஸ்மால் டார்ச் யூஸ் பண்ணி லாக்கருக்கு மேலே குட்டியாக ஒரு ஹோல் போட்டிருக்காங்க. அது உள்ள ஒரு இரும்பு ராடை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ட்விஸ்ட் பண்ணி டோரை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சிசிடிவி இருந்திருக்கு, ஆனால் அவங்க கேமராவோட எக்ஸாக்ட் பிளைண்ட் ஸ்பாட்டில் ஹோல்ஸ் போட்டு உள்ளே வந்திருக்காங்க. போலீஸ் இந்த கேஸை ஸ்டார்ட் பண்ணி அனலைஸ் பண்ணது என்னென்னா, இவங்க 2 மாதம் பிளான் பண்ணியிருக்காங்க. பேங்க்கோட எல்லா ஸ்ட்ரக்சருமே கம்ப்ளீட்டாக படிச்சிருக்காங்க. வாலோட திக்னஸ் முதற்கொண்டு மெஷர் பண்ணி சூப்பராக பிளான் போட்டிருக்காங்க. ஃபைனலாக ஒரு 2 பேரை ஆந்திராவோட பார்டரில் பிடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த கேஸ் இன்னுமே பார்ஷியலி அன்ரிசால்வ்டுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க.